குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் சென்னை பெரம்பூரில் வெட்டி கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பிரபல ரவுடிகள், வக்கீல்கள் என 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமுக, அதிமுக, பாஜக, தமாக உள்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு கொலையில் தொடர்பிருப்பது தெரிந்தது. பிரபல ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் மூளையாக செயல்பட்டதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி. இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புள்ளதால் செல்வ பெருந்தகையை தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். புதிய பாரதம், புதிய தமிழகம், பிசிக, பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளில் இருந்த பிறகுதான் அவர் காங்கிரஸில் இணைந்தார். அவரை இந்த கொலை வழக்கில் ஏன் கைது செய்யவில்லை என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழகத்தை ஆளும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது, அதனால்தான் செல்வ பெருந்தகை கைதாகவில்லை என கூறுகின்றனர். அவரை கட்சியிலிருந்து நீக்கினால்தான் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் நிலைத்து நிற்கும் என ஜெய்சங்கர் கடிதத்தில் கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூளையாக செயல்பட்ட ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனை செல்வ பெருந்தகைதான் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் நியமித்தார். நாகேந்திரன், அஸ்வத்தாமன் வட தமிழகத்தில் பழைய இரும்பு தொழில் மாஃபியாவாக செயல்பட்டு வந்தனர். தொழிலதிபர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து பணம் பறிக்கும் வேலைகளிலும் ஈடுபட்டனர். இதன் மூலம் அந்த பணத்தில் ஒரு பங்கு செல்வ பெருந்தகைக்கும் சென்றது என ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார்.